அது இதா பூந்தி பண்றதுக்கு சர்க்கரை பாவு வச்சுக்கலாம். அளவு எவ்வளோ அது? அளவா 1 கிலோ மாவுக்கு 3 கிலோ சர்க்கரை. சர்க்கரை தண்ணி கொஞ்சமாவா இல்லை? தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் சொம்பா? 1/2 லிட்டர் தண்ணி. 1/2 லிட்டர் தண்ணி தண்ணி போட்டு இப்போ சர்க்கரை பாகு பண்ணி பால் கேசரி பவுடரா? கேசரி பவுடர் எல்லோ. இப்போ கடலை மாவா? கடலை மாவு கொட்டி மிக்ஸ் பண்ண. அது 1 கிலோ பேக்கெட் 2 கிலோ சரியாம்மா? 1/2 கிலோவா 1 கிலோவா அது பேக்கெட்டு? இது 1 கிலோ, முன்ன போட்டது 1/2 கிலோ. 1.5 கிலோ. இந்த கடலை மாவு நல்லா கலக்கணுமா? அரிசி மாவு பதத்துக்கு கலக்கணுமாம்மா? தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இருக்கியா? எப்படி கலக்கணும் சொல்லுமா? தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு? ரொம்ப தண்ணியாவா கட்டியாவா? மீடியமா. தோசை மாவு கரைக்கிறீங்களா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுமா? கட்டி இல்லாமல் கரைச்சிட்டியாமா? சர்க்கரை பாகு அங்கே கொதிச்சுட்டு இருக்கு. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணுமா இல்லை எப்படி வரணும்? சர்க்கரை பாகு எந்த அளவுக்கு எடுக்கணும்? சர்க்கரை பாகு எப்படி? சர்க்கரை பாவா லட்டுக்குன்னா கொஞ்சம் லூஸாக எடுக்கணும். பூந்தி கொஞ்சம் டைட்டாக எடுக்கணும். நீ இப்போ லட்டு சரியா பூந்தி சரியா? பூந்தி தான் செய்யலாம். இந்த சர்க்கரை பாகு கொதிச்சுட்டு இருக்குல்ல, நீ மாவு கரைச்சாச்சு மாவு. இங்க சர்க்கரை பாகு கொதிச்சுட்டு இருக்கு பாருமா. ஒரு கம்மி பாகு வந்துருச்சா பாரு. வரலையா? இன்னும் கொதிக்கணுமா? கம்மி பாதம் வந்துருச்சாமா? ஆஃப் பண்ணிடுவே. இப்போ சர்க்கரை பாகு முடிஞ்சிச்சுல. மாவை எடுத்து இப்படி கிணத்துல தேய்க்கணுமாமா? தேய்ச்சா பூந்தி எல்லாம் உதிரும். அதில் அப்படியே திருப்பி விட்டு அதுலேருந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இது சர்க்கரை பாகில் எடுத்து போடணுமாம்மா? ஆமாம்மா. இது அப்படியே தொட்டு பார்க்கணும் என்ன பக்கத்தில் இருக்குதுன்ட்டு. கொஞ்சம் அமர்ந்து விட்டோம்னா கராஸ் மாதிரி வந்துடும். அப்புறமா எடுத்து ஜீரோ இருக்கும். அது வேறு. இது சர்க்கரை பாகில் ஊற வச்சிருக்கு. இதை எடுக்கணும் இப்போ. நல்லா ஜீரோ வடிட்டு
இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா நெய் பேன் காத்துல ஆற வச்சு பூந்தியாவும் சாப்பிடலாமும் லட்டாவும் செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா பூந்தி. இது லட்டு சரியா? அவ்வளோதான், உண்டை பிடிச்சிட்டா லட்டு முடிஞ்சு இல்லைம்மா? ஆல்ரெடி தட்டில் உண்டை பிடிச்சி வச்சிருக்குல்ல.